சங்கீதம் 52:8 இப்படி சொல்லுகிறது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஸோ நம்ம ஆண்டோடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறோம். பச்சை அப்படின்னா என்னது அப்படின்னா க்ரீன் அப்படின்னா செழிப்பு. ஸோ அதில் எந்த ஒரு குறைவும் இல்லை, ஸோ எந்த ஒரு டல்னஸ் இல்லை. இப்போ ஆண்டோட ஆலயத்தில் நம்ம இருக்கும் போதும் கண்டிப்பாக நம்மளும் அப்படி தான் இருப்போம். ஒருவேளை வெளியிலேருந்து வரும்போது வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நம்ம உள்ளே வரும்போது நம்ம எப்படி தான் இருப்போம்? ஒலிவ மர கன்றுகளை போல பச்சையான, அதுவும் பிரைட்டான லீவ்ஸ் மாதிரி இருப்போம். அது சிங்கிளாக இருந்தாலும் சரி, குரூப்பாக இருந்தாலும் எப்படி தான் இருக்கும்? பச்சையாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம ஆண்டவரை இப்போ சந்தோஷமாக கரங்களை தட்டி பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா? கரங்களை தட்டி ஆராதிக்கலாமா? பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். பாடி பாடி கொண்டாடுவேன் நான், என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். பாதம் அமர்ந்திருப்பேன், அதுதான் மிக நல்லது. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதுதான் மிக நல்லதான். நன்றியுள்ள இருதயத்தோட இயேசுப்பா, எனக்கு இந்த வாரம் முழுக்க அப்பா கடந்த மாதம் இல்லை 5 மாதங்களும் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நன்மையும் நீங்க தான்ப்பா செஞ்சீங்க. உங்க பாதம் அமர்ந்து நான் நன்றி சொல்வேன். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கலாமா? செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். பாதம் அமர்ந்திருப்பேன், பாதம் அமர்ந்திருப்பேன், அதுதான் மிக நல்லது, அதுதான் நல்லது. அபிஷேக ஒலிவ மரம் நான் ஆலயத்தில் வளர்கின்றவன். சொல்லுவீங்களா? நான் அபிஷேக ஒலிவ மரம் தேவாலயத்தில் வளர்கின்றவன். என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசரன் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். இன்பம் காண்பேன் திருவார்த்தையில், தியானிப்பேன் ராப்பகலாய். இன்பம் காண்பேன் திருவார்த்தையில், தியானிப்பேன் ராப்பகலாய். இலையுதி ராமரம் நான், இலையுதி ராமரம் நான், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். அபிஷேக ஒலிவ மரம், அபிஷேக ஒலிவ
தேவனின் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் வளர்கின்றவள். நான் அபிஷேக ஒலிவ மரம், தேவாலயத்தில் வளர்கின்றவன். ஏன் அப்படி தேவாலயத்தில் வளர்கின்றவன் அப்படின்னா ஒரு வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆலயத்தின் நன்மையினால் உங்களை நான் திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு. ஸோ நம்ம இந்த உலகத்தில் நம்ம தேடி அலையிற எல்லா நன்மையும் எங்கே இருக்கு, ஆண்டவர் எங்கே இருந்து நமக்கு கொடுக்குறாரு, அதை சப்ளை பண்ணுறாரு அப்படின்னா தேவாலயத்தில். ஸோ தேவ ஆலயத்தில் வளர்க்கப்படுவது உண்மையிலே ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சர்ச் ஓரியன்டாக சர்ச்சுக்கு வந்து வளர்கிற பிள்ளைங்க, அவங்க லைஃப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல் லைஃபு, வாலிப வயசு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பு இருக்கும். அதான் பச்சையான ஒரு டல்னஸ் இருக்காது அவங்க லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்காது. ஆண்டவர் அவங்களுடைய லைஃப்பை பச்சையான ஒலிவ மர கன்று போல ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க, அவங்க க்ரோத் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ ஆலயத்தில் வளர்க்கப்படுவது அப்படின்னா ஆலயத்தை நாடுறது, இது ஆலயத்துக்கு சந்தோஷமாக வர்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம நாடணும். என்னடா இது இன்னைக்கு வரணுமா நாளைக்கு வரணுமா அப்படின்னு இல்லை, எப்போவுமே எப்பெல்லாம் சர்ச் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது உண்மையே நம்ம லைஃப்லேயும் வந்து க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம வளர்ந்துட்டே இருப்போம், நம்ம ஒரு நாளும் குன்றி போவதே இல்லை. ஸோ இது ஒரு அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நான் வளர்றேன். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்களே, நான் அங்கே போய் படிக்கணும் இங்கே படிக்கணும், என் லைஃப் அங்கே இருக்கணும், நான் இங்கே வளர்ந்துருக்கலாமே அங்கே வளர்ந்துருக்கலாமே அந்த கண்ட்ரியில் இருந்திருக்கலாமே அப்படின்னுலாம் இல்லை. உண்மையாக நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற ஆலயத்தில் வளர்றது தான் உண்மையாக மிகப்பெரிய, அதுதான் ரொம்ப நல்லது. எத்தனை பேர் நம்புறீங்க? சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் நம்ம எல்லாமே ஆலயத்திலேருந்து தான் நம்ம வளருவோம். ஆலயத்திலேருந்து தான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும். நம்ம ஆவிக்குரிய காரியங்களை செய்கிற எல்லாமே ஆலயத்திலேருந்து. ஒரு லைன் மட்டும் பாடலாமா? அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் வளர்கின்றவள், நான் அபிஷேக ஒலிவ மரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பாடலாமா? அபிஷேக ஒலிவ மரம், நான் ஆலயத்தில் வளர்கின்றவன். வளரணும்னு ஆசைப்படுறீங்களா? தேவாலயத்தில் வளர்கின்றவன் சொல்லலாமா? அபிஷேக, நான் அபிஷேக ஒலிவ மரம். வளரணும்னு ஆசை இருந்தா பாடுறீங்களா? ஆலயத்தில் வளர்கின்றவன், நான் அபிஷேக ஒலிவ மரம். தேவாலயத்தில் வளர்கின்றவன், என் நேசரன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசரன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். பாதம் அமர்ந்திருப்பேன், அதுதான் மிக நல்லது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஆண்டவர் நிறைய பேர் மூலமாக நிறைய நன்மை செஞ்சுருக்கலாம். ஆனால் அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஆண்டவர் தான். ஸோ நான் தான் இதை செஞ்சேன், ஸோ நீரே இதை செய்தீர்னு நம்ம ஒவ்வொரு நாளும் உணரணும். ஸோ கண்களை மூடி, ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த 5 மாதங்கள், இந்த 5 months நம்ம கடந்த 6th monthல இருக்கிறோம், மிட் இயரில் நம்ம இருக்கோம். ஏசப்பா என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நன்மைகளும் நீங்கள் தான்ப்பா செஞ்சீங்க. ஏதோ தற்செயலாக அது நடக்கலை அப்பா, ஏதோ நான் பிரயாசப்பட்டனால நடக்கல அப்பா, நீங்க தான் இதை செஞ்சீங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களே. என் வாழ்க்கையில கிடைத்த ஒவ்வொரு காரியமும் நீங்க தான் செஞ்சீங்க அப்பா, நான் முயற்சி செய்யக்கூட நீங்க தான் எனக்கு பலன் கொடுத்தீங்க, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. அப்பா நீங்க எனக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக நன்றி அப்பா, நல்ல ஆண்டவரே ஆலயத்திற்காக நன்றி, இந்த ஆலயத்துல வளர்ந்து கொண்டிருக்க உதவி செஞ்சீங்களே அதுக்காக நன்றி, உங்க ஆலயத்தின் நன்மையினால் என்னை திருப்தியாக்கி வைத்திருக்கிறீங்களே அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா, நாங்க நன்றி செலுத்துகிறோம், உமையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா உமக்கு நன்றி இசப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமையே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, நன்றி. பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வலி பிறக்கும். கரங்களை தட்டி பாடுவோமா? பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வலி பிறக்கும், வலி விலகும் வாழ வலி பிறக்கும். துதி பலி அது சுகந்த
கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோம், துதி பலியிடுவோம், வலி விலகும் வாழ வழி சொல்லலாமா? பலியிடுவோம், துதி பலியிடுவோம், வலி விலகும் வாழ வழி பிறக்கும், வலி விலகும் வாழ வழி பிறக்கும். கர்த்தர் நல்லவர், நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. சொல்லுங்களேன், வாழ்க்கையில நீங்க நல்லவரப்பா. நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோம், துதி பலியிடுவோம், வலி விலகும் வாழ வழி பிறக்கும். சொல்லலாமா? பலியிடுவோம், துதி பலியிடுவோம், வலி விலகும் வாழ வழி பிறக்கும், வலி விலகும் வாழ வழி பிறக்கும். சொல்லலாமா? வலி விலகும் வாழ வழி பிறக்கும், வலி விலகும் வாழ வழி பிறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நல்ல ஒரு நேரம், ஜெப நேரத்துக்குள்ள வார்த்தையை கேட்கக்கூடிய நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி அவர்களை நம்ம எல்லோரும் வரவேற்கலாமா? ஒரு ஸ்தோத்திரம். சரி, எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்கல்ல, ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, உடைய வேத வசனங்களை மூலம் தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், உம்முடைய அன்பிலே எங்களை நிலைப்படுத்துகிறீர், உம்முடைய உறவிலே எங்களை ஆண்டவரே நீங்கள் மென்மேலும் உடைய உறவிலே ஐக்கியப்பட நீர் எங்களுக்கு கிருபை தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேத வசனத்தை இப்பொழுதும் நாங்கள் கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தாவே நீங்கள் சொல்கிற காரியங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க தேவரீர் நீர் எங்களுக்கு கிருபை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே அசைவாடுவீராக. ஆண்டவரே, சிந்தனைகளை சிதறடிக்கிற தூக்க மயக்கத்தை கொண்டுகிற சத்ருவை இயேசுவின் நாட்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. இவருடைய உள்ளங்களெல்லாம் தெளிந்த உள்ளத்தோடு ஆண்டவரே சிறந்த காதுகளோடு கேட்கத்தக்கதாக தேவரீர் ஆவியானவர் நீர் அருள் செய்வீராக நான் ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்கப்பா. அடைகளை தாழ்த்தி முடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி எல்லாருக்கும் பொது, இது யூத்துக்கு தான். இந்த மாதத்து வாக்கு தத்தம் என்ன? இந்த மாதம் வாக்கு தத்தம் இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியணும்ல. நம்ம சர்ச்சுக்கு போன வாரம் வந்தீங்களா? போன வாரம் வந்தவங்கெல்லாம் கை வைத்துங்க. போன வாரம் 1ஆம் தேதி வந்தவங்க. சரி, 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் இல்லையா? வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி டெய்லி ஜெபிக்கணும். அப்போ தான் அதனுடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கெல்லாம் தெரியும் அந்த வாக்குத்தத்தம்? ஐயாவுக்கு தருது, இங்கே சிந்தியாவுக்கு தருது, சஞ்சய்க்கு தருதா? ரைட், சஞ்சய் இது வரைக்கும் சொல்லலை. அப்போ சஞ்சய் சொல்லுங்கள். கரெக்ட். யாரு? யாருன்னு சொல்லுங்க. யாரு? எல்லா ஜனங்களிலும். கரெக்டு. உன் தேவனாகிய கர்த்தர்.
ம் சொந்தமாகும்படி என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். வெரி குட். சரி, கைத்தட்டுங்க. எல்லாருமே நீங்கள் அதை படிச்சுட்டு வரணும், ரைட்டா? இப்போது முதல் காரியம் என்னது பார்த்தோம்? நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இன்றைக்கு காலையில் பாஸ்டரையா அதை தான் நடத்தினாங்க, நம்ம பரிசுத்த ஜனம் என்பதை பற்றி. சரியா? இப்போது நம்ம அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, உன் தேவனாய கர்த்தர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். ஒன்று என்னது? தெரிந்து கொண்டார். தெரிந்தெடுப்பு. நம்ம தெரிந்தெடுக்கும் போது நம்ம எல்லாருமே இதுக்கு போகிறோம், ஷாப்பிங் போகிறோம், கடைக்கு போகிறோம். கடைக்கு போகும்போது நம்ம பெண்கள் எல்லாம் ரொம்ப தெரிந்தெடுப்போம் இல்லையா? ஒவ்வொரு காயாக பார்ப்போம். என்னது, வெண்டைக்காய் முத்தி இருக்கா கொஞ்சம் உடச்சி பார்ப்போம், கத்திரிக்காய் சொத்தையாக இருக்கா பார்ப்போம், இந்த காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இந்த இல்லைன்னா இங்கே நம்ம தெரிந்தெடுப்போம் இல்லையா? அதை மாதிரி ஜவுளி கடைக்கு போகிறோம். எது நல்ல கடை, நல்ல துணி எது, நல்ல பேட்டர்ன் எது அப்படின்னு ஒவ்வொரு கண்ணை வச்சு நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். இதை மாதிரி ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம், மாப்பிள்ளையை பார்க்க போகிறாங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்க? அந்த பெண்ணு நல்லா அழகாக இருக்கணும், அப்புறம் நல்லா படிச்சிருக்கணும், அப்புறம் நல்லா குணமாக இருக்கணும், அப்புறம் என்ன வேணும், நல்லா சம்பாதிக்கணும். இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம். நம்ம தெரிந்தெடுப்பு எப்படி? நம்ம என்ன தெரிந்தெடுக்கிறோம்? இருக்கிறதுல பெஸ்ட்டு. அப்படி தானே இல்லையா? நீங்கள் அப்படி தானே இல்லையா? யாருமே தேர்ந்தெடுக்கிறதே இல்லையா? உங்கள் அம்மா அப்பா வாங்கிட்டு வரது அப்படியே வாங்கிக்கிறீங்க? எத்தனை நாள் அப்படி வாங்குறீங்க கை வைத்து? இல்லை இல்லையா? ஆமாம், எல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? அப்போது பாரு, நம்ம மனிதர்கள் என்ன செய்கிறோம்? இருக்கிறதுல பெஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஏசப்பா எப்படி தெரியுமா? அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாராம்? வாசிங்க 1 கொரிந்தியர் 1:27-28. 1 கொரிந்தியர் 1:27-28. வாசிக்கணும். யாராவது வாலிபர்களே இல்லை, யூத்து தான். இப்போ அவங்க தான் வாலிபராக இருக்காங்க. முதிர் வயதில் உள்ளவர்கள் தான் இன்னைக்கு புஷ்டியும் பசுமையும் வாலிபராக இருக்காங்க. வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்தார். இந்த வசனம் சொல்றது உலகத்தின் இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு கூட நம்மள சிலர் யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் அவங்கள மாதிரி அழகா இல்லை, இவங்கள மாதிரி நான் திறமையா இல்லை, என்கிட்ட தாளந்துகள் இல்லை, என்கிட்ட திறமை இல்லை, அப்புறம் ஞானம் இல்லை அவங்கள மாதிரி, அப்படி நாமளே நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு ஒன்றை பார்த்தான்னு சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சேன்? அற்பமாக எண்ணப்பட்ட ஒன்றை தான் நான் தெரிந்து கொண்டேன். இல்லை இல்லைன்னு சொல்கிறியா? இல்லாமல் இருக்கிற ஒன்றை தான் நான் என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. உனக்கு திறமை கிடையாது, நீ உருப்பட மாட்டா. ஒருவேளை யாராவது சொல்லியிருக்கலாம் உங்களை, நீ உருப்பட மாட்டா, உனக்கு ஒன்றுமே இல்லை, திறமை இல்லை, அழகு இல்லை, உன்கிட்ட படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, இப்படி நம்மளை ஒருவேளை ஒதுக்கி தள்ளியிருக்கலாம். அப்படிப்பட்டவங்கள தான் யார் தெரிந்து கொள்கிறா? தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்படிதான் மூளைக்கல்லாக மாற்றிறார். மூளைக்கல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு ஃபவுண்டேஷனுக்கு மூளையில் போடுற கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிப்பட்ட கல், இது பெஸ்ட்டை தான் அங்கே போடுவாங்க. அப்படி எல்லாரும் தள்ளி வேண்டாம் வேண்டாம் தள்ளின கல்லை தான் என்ன செஞ்சிடறாங்க? மூளைக்கு தலைக்கல்லாம் மாற்றுவது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. இப்போ நம்ம மனசில் கூட அப்படி இருக்கலாம். யாராவது அப்படி குறைபாடோட இருந்தீங்கன்னா இன்றைக்கு யோசிங்க, உங்களை தான் கர்த்தர் என்ன செய்தார்? ஸ்பெஷலாக தெரிந்து கொள்கிறாரு. எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது வேதாகமத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசையை கேள்விப்பட்டிருப்பீங்க. மோசே ஒரு பெரிய ஜனத்தை நடத்துறதுக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து 40 வருஷம் நடத்துறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வேற நடத்துறதுக்கு ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது அந்த மோசே எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் திக்கு நாவு, மந்த நாவு, திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவராக இருந்தார். பேச தெரியாது, கொன்னுவார், பேசுறதுக்கு வார்த்தைகள் வரலை. அப்படிப்பட்டவர் ராஜா முன்னால் போய் நின்று பேசணும்னு அழைக்கிறாரு தேவன். அப்படிப்பட்டவங்களை இந்த 50 லட்சம் மக்களை வழி நடத்தணும்னு அழைக்கிறாரு. பாருங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று. அதில் மோசையை தலைவராக வைத்து வெற்றி சிறக்க பண்ணினார். சிறந்த தலைவராக அந்த மோசை இருந்தார். அவர் திக்குவாய் தான். நீங்கள் கூட நினைக்கலாம், எனக்கு பேச திறமையே கிடையாது, எனக்கு இந்த திறமை கிடையாது, அது இல்லைன்னு. ஆனால் கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும்? தலைவராக மாற்ற அவர் வல்லவர். சரியா? அதனுடைய குறையை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் எப்படி உள்ளவர்களை தெரிந்து கொள்கிறார்?
பலவீனம் உள்ளவங்களை தான் தெரிந்து கொள்கிறார், இல்லாதவர்களை தான் தெரிந்து கொள்கிறார். அவருடைய தெரிந்தெடுப்பு பற்றி மோசே ஒன்று. அடுத்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை பார்த்தீங்கன்னா தாவீதை ஆடத்தான் மேய்ச்சிட்டு இருந்தார். ஆனால் அதனுடைய இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேரையும் ஆளுவதற்கு அரசனாக அவர் என்ன செய்யப்பட்டார், உயர்த்தப்பட்டார். அவன் ஏசப்பா தெரிந்து கொண்ட சீடர்கள் எல்லாம் பார்த்தீங்களா, வலையை அலசிட்டு இருந்தாங்க. கடற்கரை வழியாக போனார். கடற்கரையில் உட்காந்து வலைகளை அலசி கொண்டிருக்கிற மீனவர்களைத்தான் தனக்கு சீடர்களாக தெரிந்து கொண்டார். பெரிய படித்தவங்களெல்லாம் அவர் தெரிந்து கொள்ளலை. அறிவாளி, திறமைசாலி இவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலை. வெறும் மீனவர்கள், அவர் பேச தெரியாதவங்க. அப்போஸ்தலர் 4 வசனத்தில் இந்த பிரதான இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, யூதர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த பேதுருவா இவர் படிப்பறிவில்லாத பேதையான மீனவங்கள்ல, ஆனால் இவங்க இயேசுவோடு இருந்தாங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்க பாரு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவனை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. பேதுரு நிருபத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் பேதுரு நிருபம் படிச்சிங்க, எக்ஸாமுக்கு படிச்சிங்கல்ல, டெஸ்ட்டுக்கு படிச்சிங்க. அது எவ்வளவு புரிஞ்சுக்கிட முடியாமல் இருந்துச்சுன்னு தெரியும் நமக்கு இல்லையா? அது ஒரு மீனவர் எழுதுனதா அப்படின்னா நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது இருக்கா? கமாலியலின் பாதத்தருகே இருந்து படித்த பவுலினுடைய நிருபத்துக்கு ஈக்குவலாக பேதுருடைய நிருபம் இருக்குது. அவ்வளோ கஷ்டம், அவ்வளவு திறமையாக அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் எதனால் உண்டாயிட்டுது? யாரால் உண்டாயிட்டு? ஏசப்பாவால். ஏன் வாயை திறக்க மாட்டேங்க அப்பா? யாரால் உண்டாயிற்று? ஏசப்பாவில் உண்டாயிற்று. எதனால்? அவர் தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? படிப்பறிவு. இன்றைக்கி நீங்கள் கூட யோசிக்கலாம், எனக்கு படிப்பறிவு இல்லைப்பா, எவ்வளோ படித்தாலும் மண்டையில் ஏறவே மாட்டேங்க, நிற்கவே மாட்டேங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நினைக்கலாம். ஆனால் கலங்காதீங்கம்மா, யார் உங்களுக்கு உதவி செய்வார்? இந்த படிப்பறிவு இல்லாத இந்த பேதுருவை அத்தனை ஜனங்களுக்கு முன்னதாக தைரியமானாக பேசக்கூடியவராக நிறுத்தினவர், இவ்வளோ அழகான நிருபத்தை எழுத வைத்தவர் உங்களையும் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். சரியா? ஆமாம். அதனால் நம்முடைய குறைகளை யோசிக்காதபடி நம்ம அவர் கருத்தில் கொடுக்கணும். அவர் எப்படி தெரிந்து கொண்டார் பாருங்க. தெரிந்து கொண்டதில் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார் நம்ம பார்க்குறோம். எப்படி தெரிந்து கொண்டாராம்? 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 2:9, அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நமக்கு எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரு? எங்கிருந்து தெரிந்து கொண்டாரு? அந்தகாரத்தில் இருந்து. அந்த காரணம் என்னது? இருள் இல்லையா? அந்தகாரம், இருள். நம்ம எல்லாரையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்துங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த காலத்தில் இருந்து. அந்த காரணம் என்னது? பாவ இருள். இருள் பலவிதமான இருள் இருக்குது. அதில் பாவ இருள். நம்ம ஒரு காலத்தில் கிறிஸ்துக்கு முன் ஒரு காலம், கிறிஸ்துக்கு பின் ஒரு காலம். ஏசப்பா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளறதுக்கு முன்னால் உள்ள காலம், கிறிஸ்துக்கு முன் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுது? அந்த காலத்தில் இருந்துச்சுது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நம்ம எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். எப்போ பார்த்தாலும் பாவ சிந்தனை உள்ளத்தில் வந்துட்டு இருந்துச்சுது. அதனால நம்முடைய சிந்தனை சரியாக இல்லை, ப்ராப்பராக இல்லை. அப்படி நம்ம சிந்தையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அந்தகாரப்பட்டிருந்தோம். நம்ம பேச தெரியாது, பேச்சில் அந்த எரிச்சல், கோபம், அந்தகாரப்பட்டிருந்தோம் இல்லையா? அப்போது நம்ம கண் பார்வை பாவத்தில் இருந்துச்சு. இப்படி பல அந்தகாரத்தில் வழியாக இருந்தோம். அந்த அந்தகாரத்தில் இருந்த நம்ம தான் என்ன செஞ்சார்? ஏசப்பா தேடி வந்தார். நான் அவரை தேடி போகலை, அவர் என்னை தேடி வந்து அவர் என்ன நினைச்ச மீட்டு ரட்சித்தார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? கை வைத்துங்க. நிச்சயமா ஒரு நாள் கல்வாரி அன்பை பார்த்தோம் இல்லையா? அன்றைக்கு அப்புறம் தான் நம்ம கிறிஸ்துக்கு பின். அப்போ நம்முடைய கண் முன்னால் உள்ள வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சுது? மாறிடுச்சு, ஒளியாக மாறிற்று. அந்தகாரத்தில் இருந்து நம்மளை என்ன செஞ்சார்? ஆச்சரியமான ஒளி இடத்துலேருந்துக்கு நான் என்ன செஞ்சு அழைத்தார். 1 அப்படி தெரிந்து கொண்டார். 2வது எப்படி தெரிந்து கொண்டார் பாருங்க. ஏசாயா 4:19 சொல்லப்பட்டிருக்குது, பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து. பாருங்க, பூமியின் எங்கேருந்து தெரிந்து கொண்டாராம்? பூமியின் கடையாந்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட எனக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது, முகவரியே இல்லை, நோ அட்ரஸ் ஃபார் மீ, என்ன யாருக்கும் தெரியாது. சரியா? அப்படி யாராலும் அறியப்படாத நிலையில் தெரியுதா? பூமியின் ஏசாயா 4:19, பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. பூமியின் கடையாந்திரம்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு இடம், அட்ரஸே தெரியாத ஒரு இடம். நம்ம சர்ச்சுமா அட்ரஸ் தேடி தேடி அலையிறோம் இல்லையா? இப்போ நல்ல வேலை கூகுள் வந்துருச்சு, போட்டுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போய்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? ஆனால் அட்ரஸே தெரியாத அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கால பூமியின் கடையாந்திரம். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது.
ஐ எம் ஃபார் நான் நத்திங். அதாவது எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. என்ன இவங்க ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து என்ன செஞ்சார்? அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு இன்னைக்கு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன்? உயர்வு அடைகிறேன். சரியா? அப்போ எங்கேருந்து நம்மளை தெரிந்து கொண்டாராம்? ஒன்று அந்தகாரத்திலிருந்து தெரிந்து கொண்டார். அடுத்தது எங்கேருந்து தெரிந்து கொண்டார்? பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து தெரிந்து கொண்டார். அடுத்தது எங்கேருந்து தெரிந்து கொண்டாராம் பாருங்கள். இந்த நம்முடைய வாக்குத்தத்தத்தில் இருக்குது, உபாகமம் 7:6 பாருங்கள். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களில் இருந்தும் நம்மளை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். நான் இது அடிக்கடி நான் நினைப்பேன். இப்போ பாருங்கள், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்னும் ஏசப்பாவை அறியாமல் இருக்காங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் ஏசப்பாவை அறியாமல் இருக்காங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் தெருவில், சொல்லப்போனால் சென்னை பட்டணத்தில், இல்லைன்னா இந்த தேசத்தில் எத்தனை பேர் தேவனை அறியலை? அவங்களாம் எப்படிப்பட்டவங்க? படித்தவங்க, திறமை உள்ளவங்க, நல்லவங்க கூட, என்னை விட நல்லவங்க. நான் நிறைய ஏசப்பாட்ட அறிக்கையிடுவேன், ஏசப்பா என்னை விட எத்தனையோ நல்லவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க, என்னை போய் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களப்பா, என்ன உங்கள் பிள்ளையாக மாற்றினீங்களப்பா, எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட நான் கண்ணீரோடு நன்றி சொல்லுவேன். உண்மைதையா இல்லையா? உண்மைதானே? நம்மளை விட எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க வெளியே, நம்மளை விட திறமையானவங்க, படித்தவங்க, அவங்களெல்லாம் அவர் தேடி போகலையே, அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலையே. என்ன தெரிந்து கொண்டார? எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா? வாட் அ கிரேட் காட் ஹீ இஸ், இல்லையா? எவ்வளோ பெரிய கடவுள். என்ன தெரிந்து கொண்ட? என்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. சொல்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம். நான் யோசிக்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவர் என்னை தெரிந்து கொள்ள திறமையா, இல்லை எனக்கு ஞானமா, புத்தியா, பரிசுத்தமா, ஒன்றும் இல்லை. அப்படி இருந்து என்ன செஞ்சார்? என்ன தெரிந்து கொண்டார். அவர் தான் தேவன். சரியா? அவர் தான் ஏசப்பா. இன்றைக்கி அதை யோசித்து பார்த்து நாம் நன்றியோடு நம்ம அவருக்கு துதிக்கணும். எதுலேருந்து தெரிந்து கொண்டார்? ஒன்று அந்தகாரத்திலிருந்து தெரிந்து கொண்டார். அடுத்தது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து தெரிந்து கொண்டார். அடுத்து என்ன செஞ்சார்? பூமியுடைய சகல ஜனங்களில் இருந்தும் நம்மளை மாத்திரம் தெரிந்து கொண்டார். பாருங்க, எவ்வளோ பெரிய அன்பு. வாட் அ கிரேட் லவ், வாட் அ கிரேட் காட், இல்லையா? எவ்வளோ பெரிய கடவுள். அது மாத்திரம் இல்லை, எப்போ நீங்கள் எப்போவே தெரிந்து கொண்டாராம்? உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டாராம். நம்ம பறக்கிறதுக்கு முன்னாலேயே, உலகம் தோன்றதுக்கு முன்னாலே நம்மளை தெரிந்து கொண்டாராம். அவ்வளோ பெற்ற சர்வ வல்லமை உள்ள தேவன், அவ்வளவாக நம்ம மீது அக்கறை கொண்ட தேவன், எவ்வளவா நம்ம மீது அன்பு உள்ள தேவன் பார்த்தீங்களா? நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொண்ட தேவன் யார்? இப்போ ஒரு சின்ன கதை மாத்திரம் சொல்லுறேன். ஜெனிசன் ஒரு பையன், அவன் ஒரு டீனேஜ் பாய். டீனேஜ்னா 16, 15, 14 அப்படிலாம் இருக்கிற பையன் இல்லையா? சரி, உங்களை மாதிரி அந்த வயசில் அவன் அழுக்கு ட்ரெஸ் போட்டவனா, இது ரொம்ப அழுக்காக கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு யார் சாப்பாடு கொடுக்காங்களோ அதை மாத்திரம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரோட்டோரத்தில் உட்காந்துருக்கிறான். இப்படி அவன் காலங்கள் கழிந்தது. அவனுக்கு அம்மா யாரும் தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது. ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிறான். ஒரு நாள் அந்த வழியாக பாஸ் பண்ணி போகிற ஒரு ஆள் அவரை பார்க்குறாரு. பார்த்தா எங்கேயோ அவருக்கு ஏதோ இவனை குறித்து ஒரு எண்ணம் வருது. போய் அவனை பக்கத்தில் போய் பார்க்குறாரு. ஆனால் முடியெல்லாம் வளர்ந்து அவன் பாபர் ஷாப் கூப்பிட்டு போகிறதுக்கெலாம் ஆள் கிடையாது, பணம் கிடையாது இல்லையா? முடியெல்லாம் வளர்ந்து அவன் ஆள் அடையாளமே இல்லாமல் இருக்கிறான். ஆனால் இவருக்கு ஒரு எண்ணம் இந்த பையன் மேலே. உடனே முதுகை தேடி பார்க்காரு. முதுகில் இவர் தேடின ஒரு அடையாளம் அங்கே இருந்தது. அதனால் அந்த பையனை அவர் கூப்பிட்டாரு. நீ வா, நான் உன்னை உங்கள் அப்பாட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை குளிப்பாட்டி அவன் ட்ரெஸ் போட்டு அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு போனான். அவங்க அப்பா யார்? பெரிய ஜமீன்தார். ஒரு பெரிய ஜமீன்தாருடைய மகன். இவங்க எல்லோரும் ஒரு சமயம் ஃபேர் போகும்போது, ஃபேர்னால் தெரியும்ல, பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு பெரிய அதில் கூப்பிட்டு போகும்போது இவன் சின்ன பையனாக இருக்கும்போது தொலைஞ்சு போயிட்டான். பேரண்ட்ஸ் எவ்வளவோ தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி அவன் இந்த மொழி தெரியாத, இந்த ஒருத்தரும் தெரியாத இடத்துல அவன் இப்படி கஷ்டப்பட்டு கடைந்தவனாக இருந்த அவனை இப்பொழுது அவன் என்னவா உயர்த்தப்பட்டான்? ஜமீன்தார் மகனாக உயர்த்தப்பட்டான். இந்த நிலைமையில தான் நம்மளும் இல்லையா? நம்மளும் என்ன செஞ்சோம்? அந்த காலத்தில் இருந்தோம், எங்கேயோ பூமியின் கடையாந்திரத்தில் கடந்தோம் இல்லையா? அடுத்தது ஏதோ எத்தனையோ மக்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு பிச்சை எடுத்துட்டு ஒரு தாழ்மையான நிலையில் கிடந்தோம். நம்மளைத்தான் தேவன் என்ன செஞ்சார்? தேடி வந்தார். தேடி வந்ததனுடைய சொந்த பிள்ளையா மாற்றிட்டார். ஜமீன்தாருடைய பிள்ளை. ஆனால் நம்ம இப்போ யார்? ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளை
எவ்வளவு சிலாக்கியம் பார்த்தீங்களா? இதை நினச்சி பார்க்கணும், நம்ம சிந்திச்சு உணர்ந்து பார்க்கணும். நம்ம எத்தனை சிலாக்கியம் பெற்றவர்கள். நீங்கள் நிறைய காரியங்களை கொடுத்து கலங்கி கொண்டிருக்கீங்க. ஆனால் நம்ம சிலாக்கியத்தை எண்ணி பார்க்க பார்க்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போவோம். நம்ம என்ன பெரிய சிலாக்கியம்! இப்படிப்பட்ட தேவாதி தேவனுக்கு என்ன அவர் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டாரே, எவ்வளோ பெரிய சிலாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக நம்ம கர்த்தரை துதிக்கணும். சரி, நம்மளை தெரிந்து கொண்டாரே, அவர் யாரு? அவர் யாரு? வசனத்திலே இருக்கு. யாரு? உன் தேவனாகிய கர்த்தர். நம்ம வசனத்தை 4 பார்ட்ஸாக பிரித்து அப்படி ஒவ்வொன்றையாக படித்து வச்சிடணும். சரியா? யார் தெரிந்து கொண்டார்? உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரை பற்றி உனக்கு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்? காலையில் பிரசங்கத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி தான். இயேசு எப்படிப்பட்டவரோ, என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர், அது என்ன தெரியணும். தெரியணுமா வேண்டாமா? தெரியணும்ல. நம்ம என் ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவன்னு பார்த்தானே நம்ம பழகுவோம். அப்படி தானே? ஆமாம். அதனால் இப்போ தேவன் எப்படிப்பட்டவர் நமக்கு நினச்சிக்கணும். நம்ம தேவன் நம்மளை தெரிந்து கொண்டவர். அப்புறம் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர் சொல்லுங்கள் பார்ப்போம். சர்வ வல்லவர், ரைட்டு. இப்போ நம்ம நிறைய சொல்லுவோம். அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். நம்ம நிறைய அவரை பற்றி என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் அவரை குறித்து நான் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி. ஒன்று, ஆம்னி போட்டன்ட். ஆம்னி போட்டன்ட். ஆம்னி போட்டன்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். அவர் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லவர். அவரே சொல்கிறார், நான் சர்வ வல்லவர். நான் எப்படி சர்வ வல்லவர்? நீ 100 வயசு ஆகுதுன்னு கவலைப்படாத, 100 வயசுலேயும் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க நான் சர்வ வல்லவர். 100 வயசில் யாருக்காவது பேபி பிறக்குமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், நடக்க முடியவே முடியாது. இதை செய்கிறதுக்கு யாருக்கு மாத்திரம்தான் வல்லமை உண்டு? நம்முடைய தேவனுக்கு தான். நிறைய பேர் கவலையாக இருக்கீங்களாப்பா தம்பி? கவலையாக இருக்கா? யார்? நம்ம தேவன் எப்படிப்பட்ட தெரியுமா? சர்வ வல்லவர். நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு அவர் தருவார். சரியா? நீ என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன செய்வார்? நீக்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். இங்கே ஆபிரகாமை பார்க்கிங்க, அவனுக்கு 100 வயசு, அவன் கவலைப்படுறான், எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லவர். அதனால் நீ எத்தனை வயசானாலும் உனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு குழந்தை கொடுக்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காத்து செஞ்சார். வேதாகம் முழுசும் பார்க்குறோம் அவர் எவ்வளவு சர்வ வல்லவர்னு. அந்த எகிப்தியர்களை இஸ்ரவேலரை நடத்தி வர்றாரு. எவ்வளோ பார்வோனத்துலேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. 10 வாதைகளை அவர்களுக்கு கொடுத்து, இல்லையா? அவர் சர்வ வல்லவர். அவர் என்ன செஞ்சார்? செங்கடலை 2ஆக பிரித்தார். நாசியின் சுவாசத்தால். அருமையான பாட்டு இன்னைக்கு நாங்கள் காலையில் பாடணும். நாசியின் சுவாசத்தால் என்ன செஞ்சார்? செங்கடலை 2ஆக பிரித்தாராம். பார்த்தீங்களா? செங்கடல் ஒரு கடலை 2ஆக பிரித்து நடுவில் வெட்டாந்தர வழியாக நடந்தாங்கன்னு போடப்பட்டிருக்கு. ஒரு கடலை 2ஆக பிரிக்கிற வல்லமை உள்ளவர். அது மாதிரி தண்ணி இல்லை, கற்பாறையில் இருந்து, கற்பாட்டை பேசு, கற்பாறையில் தண்ணி வரும். கற்பால அடி, அடி தண்ணி வரும். கற்பாறையிலேருந்து கல்லில் இருந்து என்னைக்கா தண்ணி வருமா? கல்லை நீங்கள் பாருங்களேன், சொல்லி பாருங்கள், அடித்து பாருங்கள், கல்லுன்னு தண்ணி வருமா? வராது. ஆக அந்த கற்பாறையிலிருந்து என்னது தண்ணீரை புறப்பட வைத்தவர். இத்தனையான வல்லமை. அதுக்கப்புறம் இந்த காலம் அது மாத்திரம் இல்லை, இயேசு சுவாமி எத்தனை அதிசயம் செய்தார். மரித்து 4 நாளாகிய லாசருவை என்ன செஞ்சார்? உயிரோடு எழுப்பினார். பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு. குஷ்டரோகிக்கு சுஸ்தம் கொடுத்தாரு. நீங்கள் வேதத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை அற்புதம், எத்தனை வல்லமை உள்ள காரியங்களை அவர் செஞ்சார். அன்றைக்கு தான் செஞ்சாரா? இன்னைக்கும் செய்கிறாரு. இன்றைக்கும் செய்கிறார். நான் போன வாரத்தில் கூட ஒரு சாட்சியை கேட்டேன். இந்த அற்புத பெருவிழாவில் ஒரு அம்மாவுக்கு பேபியே இல்லை. டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ண அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு பாதி கர்ப்பப்பை தாமா இருக்குது, மீதி கர்ப்பப்பை இல்லை, உனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ஏசப்பாவை நம்பினாங்க. ஏசப்பாவை நம்பி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி அடுத்த வருஷத்துலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடச்சிருச்சு. அப்புறம் அந்த குழந்தை டாக்டர்கிட்ட போய் அதே டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டாக்டர் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். இன்னொன்னுப்பா, கர்ப்பப்பையே வளர்ச்சியே அடையலையே, இதில் எப்படி உனக்கு ஒரு கர்ப்பம் உண்டாகும்? யாரால் உண்டாயிற்று? சர்வ வல்லவரால். சர்வ வல்லவராலே உண்டாயிற்று. அவர் சர்வ வல்லவர். சரியா? அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னாலே நான் இன்னொரு தடவை கூட சொல்லிக்கிறேன். மனோஜ் என்ற ஒரு நடிகர், அவருடைய மனைவிக்கு கூட கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அவர் ஜெபம் பண்ணார். ஆனால் அது கர்த்தர் என்ன செஞ்சார்? கர்ப்பப்பை உண்டு பண்ணி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அப்படி கர்ப்பப்பை இல்லாட்டா கூட கர்ப்பப்பை உண்டாக்கி குழந்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க,
இவ்வளோ தூரத்து சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் சில காரியங்களை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். இது எனக்கு முடிஞ்சு போன கதையாக இருக்குதே, இது எப்படி எனக்கு இந்த காரியம் மாறும், இந்த படிப்பில் நான் எப்படி படித்து முடிப்பேன், எப்படி எனக்கு வேலை கிடைக்கும், இந்த வேலையில் எப்படி நான் ஒரு முன்னுக்கு வருவேன், இல்லை இந்த கடன் பிரச்சனைலேருந்து நான் எப்படி விடுதலை ஆவேன், எனக்கு ஒரு வியாதி இருக்குதே, இந்த வியாதியிலேருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், இந்த ஒரு கேஸ் இருக்கு, இந்த கேஸில் இருந்து நான் எப்படி விடுதலை அடைவேன். கவலையே படாதீங்க, உங்களுக்கு சர்வ வல்லவர் ஒருவர் உண்டு. மரித்து 4 நாள் ஆகிய லாசரை உயிரோடு எழுப்பினவர், உலர்ந்து போன எலும்பை உயிர்ப்பித்த வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டார் தான் வாக்குத்தத்தம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை இன்னைக்கு என்ன தன்னுடைய பிள்ளையா தெரிந்து கொண்டார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவரை கேட்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்கிறாரு, அதில் ஒரு விடுதலை தருகிறார். யார் யாருக்கு என்ன பிரச்சனையோ நீங்கள் ஒரு நிமிஷம் இப்போ கூட இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, நீ சர்வ வல்லவராக நீங்கள் வெளிப்பட்டவங்க, இப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் நீ சர்வ வல்லவராக வெளிப்பட்டு ஆபிரகாமுக்கு சர்வ வல்லவராக வெளிப்பட்ட தேவரீர், இப்பொழுது எனக்கு நீ சர்வ வல்லவர் வெளிப்பட்டு என்னுடைய பிரச்சனைலேருந்து எனக்கு விடுதலை தாங்க நீங்கள் உண்மையான இருதயத்தோடு கேட்டிங்கன்னா ஏசப்பா அந்த பிரச்சனைலேருந்து விடுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நினச்ச காலேஜ் கிடைக்கலையே, நினச்ச குரூப் கிடைக்கலையே நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் ஏசப்பா நோக்கி பார், அவர் சர்வ வல்லவர். க்ளோஸ் ஆகிருக்கலாம், அட்மிஷன் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கலாம், ஆனாலும் கூப்பிட்டு அட்மிஷன் கொடுக்கக்கூட வைக்கிறவர் யார்? தேவன். வேலையெல்லாம் வேலைக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் கூப்பிட்டு வேலை கொடுக்கிறவர் யார்? கர்த்தர், சர்வ வல்லவர். அவர் யார்? சர்வ வல்லவர். தேவனாகிய கர்த்தர், அவர் யார்? சர்வ வல்லவர். அடுத்தது நான் சொல்கிறேன், ஆம்னி ப்ரெசன்ட். முதல்ல ஆம்னி போட்டன் சொன்னோம். ஆம்னி போட்டன்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லவர். அடுத்தது யார்? அவர் ஆம்னி ப்ரெசன்ட். ஆம்னி ப்ரெசன்ட் என்ன அர்த்தம்னா சர்வ வியாபி. சர்வ வியாபி நல்லா படிச்சுக்கோங்க, 3 வார்த்தை, நல்லா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சர்வ வியாபி. சர்வ வியாபி என்ன அர்த்தம்? எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். காற்று எப்படி எல்லா இடமும் வியாபித்திருக்குதோ அப்படி நம்ம தேவன் என்ன செஞ்சுக்கிறாரு? எங்கும் வியாபித்திருக்கிறார். சரியா? அந்த காலத்தில் எருசலேம் யூதர்கள் சொன்னாங்க, எருசலேம் தேவாலயத்தில் தான் போய் வணங்கணும்னு சொன்னாங்க. இதை இந்த சமாரியா பெண்ணு ஏசப்பாட்ட கேட்குறார். 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரத்தில் இந்த சமாரியா பெண்ணை பற்றி நம்ம பார்க்குறோம். அவள் கேட்குறா, அவள் சொல்கிறா, எங்கும் அவளுக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்கிறா, நீங்கள் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எருசலேமில் தான் போய் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் இந்த மலையில் தொழுது கொள்கிறோமே அப்படின்னு கேட்குறா, டவுட்டை கேட்குறா. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, தேவன் ஆவியாக இருக்கிறாரு, ஆனால் அவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்குது, அது இப்போவே வந்திருக்குது அப்படின்னு. உண்மைதான். இப்போவே என்னது, இப்போ எங்கேருந்து தொழுது கொண்டாலும் யாரை தொழுது கொள்ளலாம்? நம்ம தேவனை தொழுது கொள்ளலாம். தொழுது கொள்ளலாமா? ஆமாம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 4:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. உண்மையாய் நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நம்ம உண்மையாக தேவனை நம்ம தொழுது கொள்ளும்போது, எந்த இடத்துலேருந்து தொழுது கொள்ளும்போதும் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கார்? நமக்கு சமீபமாக இருக்கிறாரு. தேவாதி தேவன் நம்ம பார்த்தோம், சர்வ வல்லவர். அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் நம்ம தொழுது கொள்ளும்போது எங்கே இருக்காரா? நமக்கு சமீபத்தில் இருக்காரா. இப்போ தேவன் ஏசப்பா எங்கே இருக்காரு? இப்போ எங்கே இருக்காரு சொல்லுங்க உங்களுக்கு? தூரத்துலையா? சமீபத்தில். இங்கே இருக்காரா? சமீபத்தில் இருக்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? உனக்குள்ளேயே இருக்கிறாரு. இல்லையா? சமீபத்தில் மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்கிறாரு? உனக்குள்ளேயே இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 3:16 பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16 பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறாரு. யார் உங்களில் வாசமாக இருக்கிறாரு? தேவனுடைய ஆவியானவர் உள்ளத்தில் வாசமாக இருக்கிறாரு. அப்போ இப்போ தேவன் எங்கே இருக்காரு? எனக்குள்ளேயே இருக்கிறாரு. அப்போ நான் தூரத்தில் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, தேடி போக வேண்டியதில்லை. தேடி போகலாமா? வேண்டியதில்லை. எந்த இடத்துல இருந்தாலும் அவர் என்ன செய்வார்? வருவார். பாரு எப்படி நாம் பார்க்குறோம். இதில் போட்டாங்க, தானியேல சிங்க கெபியில் போட்டாங்க. சிங்க கெபியில் போட்டால் அங்கே யார் இருந்தா? சிங்கத்தினுடைய வாய்கள்லாம் கட்டப்பட்டது இல்லையா? யார் கட்டி விட்டா? தேவன். சிங்க கெபிக்குள்ளேயும் யார் இருப்பா?
தேவன் வருவார். அது மாதிரி தீச்சூளையில் போட்டாங்க, 3 பேரை போட்டாங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அப்படி தானா? இல்லை, எத்தனை பேரை போட்டாங்க? 5 பேர். எத்தனை பேர் போட்டாங்க? 3 பேர். சரி, எத்தனை பேர் தெரிஞ்சாங்க ராஜாவுக்கு பார்க்க? 4 பேர். அடுத்தது யாராக இருந்தாங்க? தேவதூதன் சாயல். அப்போது எங்கேயும் தேவன் வருவார். அக்னி சூளைக்குள்ளேயும் யார் வருவா? தேவன் வருவார். சிங்கக்கெவிக்குள்ளும் வருவார், சிறைச்சாலைக்குள்ளேயும் வருவார். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார் இல்லையா? சிறைச்சாலை தட்டி எழுப்பி வெளியே வாணி கூட்டு போனது யார் தான்? தேவதூதன். தேவன் அனுப்பினார் இல்லையா? தேவன் அவர் சிறைச்சாலைக்குள்ளேயும் வருவார். பவுலும் சீலாவும் இருந்தாங்க, அவங்களுக்கும் என்ன செஞ்சார்? அவங்களே அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவிப்பதற்கு யார் வந்தது? தேவன். ஸோ சிறைச்சாலைனாலும் வருவார், எங்கனாலும் வருவார். எங்கனாலும் வருவார், சிங்க கெபினாலும் வருவார். அப்புறம் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையானாலும் என்ன செய்வார்? ஏசப்பா வருவார். அப்போ உன்னுடைய பிரச்சனை ஒரு சூளையை போல பிரச்சனையாக இருந்தாலும், சிங்க கெபியை போல பிரச்சனையாக இருந்தாலும் யார் வருவா? சிறைச்சாலையுடைய வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் அங்கே யார் வருவா? தேவன் வருவார். நீ யோசிச்சுட்டு இருக்கலாம், வீட்டில் நான் அடப்பட்டு போய் கிடக்கிறேன், ஒரு உரிமை இல்லை, நான் சிறைச்சாலை மாதிரி இருக்கப்பா வீடு. இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம், எப்போ பார்த்தாலும் சிங்கம் மாதிரி என்னை சுற்றி எல்லாரும் என்னை நினச்சிட்டே இருக்காங்க, எப்படா என்னை கடித்து உதறலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடும். எந்த சூழ்நிலையிலையும் யார் வரக்கூடும்? தேவன் என்ன செய்வார்? உங்களை தப்பி வைக்கக்கூடும். அவர் ஆவியாயும் உண்மையாகவும் இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். 2வது வசனம் போட்டுங்கம்மா. 43:2. அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். பார்த்தீங்களா? தண்ணீரில் நீ போனால் கூட நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறில் போனால் கூட கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, ஏன்னா நான் உங்க இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். நீ அக்கினி நடந்தால் கூட ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வேகலையே இல்லையா? சொன்னபடியே நடந்துச்சா? இந்த வசனம் நடந்துச்சுலாமா? நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சுது. நீ அக்னியில் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டா? வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்னியோட வாசம் முதல் கொண்டு அவங்ககிட்ட இல்லைன்னு வேதம் சொல்லுது. அவ்வளவாக இந்த வேதம் வசனம் உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. பாருங்கள், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடுவிலையும் யார் கூட இருக்கிறார்? எந்த இடத்துலையும் கூட இருக்கிறவர் உன்னுடைய தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உன் தேவனாகிய கர்த்தர். அவர் சர்வ வல்லவர். 2வது என்னது? அவர் ஆம்னி போட்டன்ட். 2வது என்னது? ஆம்னி ப்ரெசன்ட். சரியா? நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஜிம்முன்னு ஒரு பையன், அவன் ஏசப்பாவை நேசித்தான். அவன் என்ன செய்வான், டெய்லி 12 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ஒரு சர்ச் இருக்கும், அங்கே உள்ளே போய் ஜீசஸ் ஜிம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அவனுக்கு அவ்வளோதான் சொல்ல தெரியும், சின்ன பையன். ஜீசஸ் ஜிம் வந்திருக்கிறேன். இவனுக்கு ஒரு சமயம் என்ன ஆகிட்டுது, இவன் சிக்காயிட்டான், ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டான். அதனால் சர்ச்சுக்கு அவன் ஜீசஸ் ஜிம் வந்திருக்கேன்னு சொல்ல முடியல. ஆனால் ஆஸ்பத்திரியில் அவன் அடுத்து வராத அன்றைக்கு போய் ஜீசஸ் போயிட்டார். போய் அங்கே சொல்கிறாரு, ஜீசஸ் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் என்ன சொன்னான்? ஜிம் என்ன சொன்னான்? ஜிம் வந்திருக்கேன்னு சொன்னான். இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் யார் வந்திருக்கா? ஜீசஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? ஆஸ்பத்திரிக்குள்ளேயும் வருவார். உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய வியாதி, உன்னுடைய கஷ்டம், அது எல்லாத்திலையும் யார் வருவா? எங்கும் நிறைந்திருக்கிற தேவன், உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர். அந்த பிரச்சனையில அவர் என்ன செய்வார்? வருவார். அப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அவர் நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? இன்னும் ஏன் எல்லார் முகமும் துக்கமாக இருக்குது? ஏன் இன்னும் துக்கமாக இருக்குது? இவ்வளவு வல்லவர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் ஏன் தேவனாக இருக்கிறாரு? உன் தேவனாய கர்த்தர். நீ சொல்லிப்போ, ஏன் தேவனாய கர்த்தர், என்னுடைய கர்த்தர், என் தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வியாபி, ஆம்னி பிரசன்ட். இன்னும் ஒரு பாயிண்ட், அவர் எப்படிப்பட்டவரா? ஆம்னி சியன்ட். சியன்ட்னா SCIENT, சயன்ட் இல்லை, சியன்ட், SCIENT அப்படின்னு என்ன அர்த்தம்னா சர்வ ஞானி. சர்வ ஞானி, ஆம்னி போட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன்ட். இன்னொரு நாள் கேட்டால் தெரியுமா? ரொம்ப ஈஸி, ஞாபகத்தில் வச்சு இதை நீங்கள் தியானிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஆம்னிசியன்ட். சியன்னா என்ன அர்த்தம்? சர்வ ஞானி. அவருடைய ஞானத்துக்கு ஒப்பான ஞானம்
இல்லை தெரியுமா? கொலேசியர் 2:3 சொல்லப்பட்டிருக்குது, அவருக்குள் ஞானம் அறிவு ஆகியவை பொக்கிஷமாக வைக்கப்பட்டிருக்குதான். தேவனுக்குள் என்ன இருக்குது? ஞானம் அறிவு. நீங்கள் கூட ஞானம் இல்லை அறிவு இல்லைன்னு நம்ம கேட்கலாம், நினைக்கலாம். படிக்கிற பிள்ளைங்க படிக்கும்போது ஐயோ இந்த மேத்ஸ் ப்ராப்ளம் போடவே முடியலையே, இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் வரவே இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் பண்ணும்போது ஐயோ இந்த ப்ராஜெக்டில் ஃபர்தராக அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சா யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை தெரிந்து கொண்டவர். அவர் நினச்சார், அவர் எப்படிப்பட்டவர்? ஞானம் அறிவுலாம் அவர்கிட்ட பொக்கிஷ வைப்பாக வைக்கப்பட்டிருக்குது. அவருக்குள்ள ஞானம் இருக்குது. நீங்கள் கேட்டால் தாராளமாக கொடுப்பார். ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் உன் தேவனிடத்தில் கேட்க. அவர் எப்படிப்பட்டவர்? சம்பூர்ணமாக கொடுக்கிறவர். யாக்கோபு 4:5 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர். அதனால் அவர் ஞானம் உள்ள தேவன். அவர் ஞானம் உள்ள தேவன். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அப்படி ஏசாயா 40:28 பார்த்தீங்கன்னா, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தியை நம்ம என்ன செய்ய முடியாது? ஆராயவே முடியாது. எப்படி பாருங்க, இப்போ வந்து பூமி வந்து சுழண்டுட்டு இருக்குது, அப்படி தானே? பூமி சுழலு தானே, சுழண்டுட்டு இருக்குல்ல. எப்படின்னா ஒரு நொடிக்குன்னா செகண்ட், இப்படி நொடினா இதான், நொடிக்கு 18.5 மைல் வேகத்தில் பூமி என்ன செஞ்சுட்டு இருக்குதான்? சுழண்டுட்டு இருக்குதான். பூமிக்கு மேலே தான் நம்ம உட்காந்துருக்குறோம். நம்ம சுழல்றோமா? நம்ம காஃபி டம்ளரை டேபிளில் வச்சா அது சுழலுதா? கீழே விழுதா? இல்லை. அவளை சுமூகமாக கர்த்தர் என்ன செஞ்சு பூமியை இயக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை ஞானம் உள்ள தேவன் பார்த்தீங்களா? பூமியையும் சமுத்திரத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஞானமாய் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டித்தார்? ஞானமாய் சிருஷ்டித்தார். சங்கீதம் 104:24 சொல்லப்பட்டிருக்கு. 104:24 யோபு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிளை படிங்க பிள்ளைங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு அருமையாக அவர் சிருஷ்டிச்சுக்கிறாருங்கிறத. அதனால தான் நாங்கள் உங்களை பைபிளை படிங்க நாங்கள் சொல்கிறோம். சரியா? 104:24 பாரு. உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். இந்த உலகத்தில் எவ்வளவு காரியங்களை நீங்கள் படைச்சி வச்சுருக்கீங்க, எல்லாவற்றையும் எப்படி படைச்சிருக்கீங்க? ஞானமாக படைச்சிருக்கீங்க. சூரியனை பற்றியா கரெக்டாக கிழக்கில் உதிச்சு மேற்க வரையுது. அப்புறம் சந்திரன் வருது இல்லையா? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கும்போது நீ மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் இவ்வளோ பெரிய படைப்பு. சூரியனை படைச்சிருக்கிறாரு, சந்திரனை படைச்சிருக்கிறாரு. பாருங்க எவ்வளோ அருமையாக படைச்சி வச்சிருக்கிறாரு பாருங்க. அது அடுத்தது பாருங்க, பூமி உமது பொருட்களால் நிறைந்திருக்கிறது. பூமி என்னவா இருக்கான்? அவருடைய பொருட்கள், கனி வளங்கள், நிறைய கனி வளங்களை மனுஷனுக்கு தேவைன்னு தண்ணீரை படைச்சாரு, காற்றை படைச்சாரு மனுஷனுக்கு தேவைன்னு. அப்போ பற்றிய தண்ணீர் காற்றெல்லாம் நமக்கு அளவில்லாமல் கிடைக்குதா? காற்று இல்லைன்னா என்ன ஆகும்? மூச்சு விட முடியாது, அப்படி தானே? ஆமாம். அப்போது இப்போ என்ன படிச்சு? கனி வளங்கள்லாம் படித்தார். 1977 யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த ஜிம் கார்ட்டருங்கிற ஒரு பிரசிடெண்ட், அவர் சொன்னாராம், விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிவு, இன்னும் 10 வருஷத்தில் பெட்ரோலியமே இருக்காது, எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு. 1977 என்ன சொன்னார்? 10 வருஷத்தில் பெட்ரோல் எல்லாம் தீர்ந்து போகும்னாரு. ஆனால் இப்போது இன்னும் பெட்ரோலியம் 10 வருஷம்னா இப்போது 1977 1987 பெட்ரோல்லாம் தீர்ந்து போகணும்னு கணக்கு போட்டாங்க விஞ்ஞானிகள். இன்றைக்கி தீர்ந்து போச்சா? இன்னும் இருக்குது. எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. எடுக்க ஆயில் வளம் வந்துக்கிட்டே இருக்குது. இருக்கா இல்லையா? இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம். அப்போ பாரு, ஏசப்பா எவ்வளோ தூரத்துக்கு மனுஷனுக்கு தேவைகளை அப்படி சந்திச்சுட்டே இருக்கிறாரு. அதனால் நம்முடைய குறைவுகளையும் அவர் என்ன செய்கிறாரு? நிறைவாக்குற தேவன். எல்லாம் அவருக்கு சொந்தம். இந்த பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. பூமி அந்த நிறைவான எல்லா காரியங்களும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் யாரு? எங்கேயோ தூரம் இருக்கிறவரா? கர்த்தர் யாரு? உன் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர், என்னை தெரிந்து கொண்ட என் தேவன், என் தேவனாகிய கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அடுத்து என்னது? சர்வ ஞானி. அவருடைய ஆலோசனையில் அவர் அதிசயமானவர். நீ என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டால் அருமையான செய்வார். எந்த பிரச்சனைக்கும் அவர் ஆலோசனை கொடுப்பார். அவர் அப்படி ஞானம் உள்ள தேவன். இப்படிப்பட்ட தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். இப்படிப்பட்ட தேவன் என்ன செஞ்சார்? வசனம் சொல்லுது, உன்னை தனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். 3வது பாயிண்ட். என்ன பாயிண்ட்? சொந்தமாக தெரிந்து கொண்டார். பத்தியா? இப்படிப்பட்ட தேவாதி தேவன்,
சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லையா, சர்வ ஞானி. இப்படிப்பட்ட தேவன் யாரு? ஏன் தேவன். நீங்கள் அப்படி ஒவ்வொருத்தரும் உரிமை பாராட்டணும், உங்கள் பேரை சொல்லி உரிமை பாராட்ட. ஏன் தேவன். அவர் என்ன செஞ்சார்? என்ன அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் என்ன அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டாரா? எப்படிப்பா? கவனிக்கலையா? பிடிக்கலையா? முடிச்சிருவோமா? எத்தனை முடிச்சிடலான்னு சொல்கிறீங்க? பிரசங்கம் வேண்டாம் போதும் முடிச்சிருங்கன்னு சொன்னால் செய்தி போதும்னு சொல்கிறவங்கெல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம் இல்லையா? சரி, அப்போ பாரு எப்படி தெரிந்து கொண்டாரா? நமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். சொந்தம் எப்படி சொந்தமாக தெரிந்து கொண்டார் பாருங்க. ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம், எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம். 43:1 அவர் என்ன செஞ்சார் பாருங்க. ம் 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 உன்னை உருவாக்கினவருடைய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், என்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. உன்னை சிருஷ்டித்தேன். உன்னை சிருஷ்டித்தவர், முதல்ல சிருஷ்டித்தவர் அவர். பூமியை முழுமையும் வானத்தையும் நட்சத்திரம் சூரியன் எல்லாம் படைத்த அவர் யாரையும் சிருஷ்டித்தாரு? என்னையும் சிருஷ்டித்தார். என்னை சிருஷ்டித்தவர் யாரு? நீங்கள் உணர்ந்து பாருங்க. என்னை சிருஷ்டித்தவர் யாரு? என் தேவன். எப்படிப்பட்ட தேவன்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவர் என்ன சிருஷ்டித்தவர். அவர் தான் என்னை சிருஷ்டித்தார். என்னை சிருஷ்டித்த என்னை உருவாக்குனார். உருவாக்குனார்னா நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வர்றதுக்கெல்லாம் என்ன செஞ்சவர்? உதவி செஞ்சவர். நான் யோசிப்பேன், நான் சின்ன பிள்ளையில் ஒய்யான்குடின்னு ஒரு கிராமத்தில் இருந்தேன். அங்கே 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் உண்டு. அங்கே தான் நான் படித்தேன், அங்கே தான் முதல்ல இருந்தேன். ஆனால் ஏசப்பா குடும்ப சூழ்நிலையை மாற்றி இங்கே நேசரத்துங்கிற ஒரு ஊரில் குடியேற வச்சார். அங்கே ஹைஸ்கூல் வரைக்கும் இருந்துச்சுது. ஸோ ஹைஸ்கூல் படித்தேன். எங்கள் அம்மா என்ன நினச்சாங்கன்னா, ஹைஸ்கூல் முடித்த பிறகு இவளுக்கு ஒரு ட்ரைனிங் போட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, இப்போ இந்த காலம்லாம் ட்ரைனிங் படித்தாலும் லாய்க்கு கிடையாது, காலேஜ் படிக்க வை, நான் என் பிள்ளைய காலேஜ் படிக்க வைக்க போகிறேன். ஸோ நல்ல வேலை, அந்த ஃப்ரெண்டு மூலமாக நான் காலேஜ் படித்தேன். அப்போது நான் இப்படி இந்த வாழ்க்கையை நான் நினச்சி பார்ப்பேன். நான் ஒய்யான்குடியிலே இருந்திருந்தேன்னா அந்த 5ஆம் வகுப்போட முடிச்சுட்டு எப்படியோ ஒரு வாழ்க்கை போயிருந்திருக்கோம். இல்லை ஹைஸ்கூலுக்கு இந்த நேசத்துலேயும் கூட அதோடு முடிச்சுட்டு போயிருக்கோம். அப்புறம் கர்த்தர் என்னை அப்படியே நடத்தினார் பாருங்கள். கல்லூரி படிக்க வச்சு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வச்சார். அப்புறம் நல்ல ஒரு டீச்சராக மாற்றினார். நல்ல எல்லா காரியங்களிலும் எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்தாரு. நல்ல ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு கணவரை கொடுத்தாரு. நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. நான் ஆச்சரியப்படுவேன், எப்படி என்ன நீர் உருவாக்கினீர். அவர் உருவாக்குகின்ற தெய்வம். பிரச்சனைகள் வரும், கஷ்டம் வரும், பாடு வரும், அதெல்லாம் கர்த்தர் உருவாக்கினார். பொறுமையை கற்றுத்தந்தார். அப்போ நான் தாழ்மையை கற்றுத்தந்தார். அப்போது இதெல்லாம் உருவாக்குறது என்ன செஞ்சார்? சிருஷ்டித்தார், உருவாக்குனார். அடுத்த என்ன செய்ய சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? உன்னை மீட்டு கொண்டேன். அவர் எப்படி சிருஷ்டித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 1:27 சொல்லப்பட்டிருக்கோம். எப்படி சிருஷ்டித்தாராம் மனுஷனை? தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். நம்ம மேலே அவருக்கு எவ்வளோ அன்பு பாருங்களேன். ஒரு மனுஷனை சும்மா ஒரு உண்டாக்குவோன்னு உண்டாக்கலை. ஒரு பொம்மையை சும்மா உண்டாக்குவோன்னு நம்ம உண்டாக்கி பார்க்கறது இல்லை. அதை ஒரு மனுஷையாக உண்டாக்கி நம்ம பார்த்து ட்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? இதை மாதிரி தேவன் என்ன செஞ்சாராம்? நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய உருவத்தின்படியும் இந்த மனுஷனை உண்டாக்கும். தேவ சாயலின்படி உண்டாக்குனார். நம்மெல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டவங்க? தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டவங்க. நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ என் கண்ணு சின்னதாக இருக்குது, என் கலரு கருப்பாக இருக்குது, எனக்கு இதை மூக்கு சரியில்லை, இப்படி மற்றவங்க சொல்லுவாங்க நம்மளை. நம்மளே நம்மளை நினச்சிக்குவோம். அப்படி அல்ல, நம்ம தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருத்தரும் ஒன்றை குறித்து நீ அப்படி பெருமை கொள்ளணும். எப்படி பெருமைன்னா ஏசப்பாக்கு மேலே இல்லை, ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். நான் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டவள்? தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவள். தேவ சாயலாக சிருஷ்டித்தாரு. அந்த மனுஷனோட உலாவுறதுக்கு வந்தார். தேவனுக்கு என்ன இஷ்டம்? தான் சிருஷ்டித்த மனிதனோட உலாவணும், பேசணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அதனால் உலாவ வந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளெல்லாம் உலாவினார். ஆனால் உலாவிக்கிட்ட இருந்த நேரத்தில் இந்த ஆதாமும் ஏவாளும் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டாங்க. கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. செய்யாதன்னு சொன்னதை செஞ்சுட்டாங்க. அதனால் அவங்களாலேயே இவரை ஃபேஸ் பண்ண முடியல. அவர் நீ ஃபோன் முதல்ல அனுப்பலை. அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க? அவரை முகத்தை பார்க்க முடியல. பாவம் மனுஷனை தேவனை விட்டு பிரிக்குது. பாவம் மனிதனை, இவ்வளவு சர்வ வல்லவர் உன் தேவன் தான்,
இல்லையா? ஆனால் அவர் நம்முடைய தேவனாக நமக்குள் இருக்கணும்னா நம்ம அவருக்கு பிரியமானபடி இருக்கணும். நம்ம பாவம் செய்யும்போது நம்ம அவரை விட்டு என்ன செஞ்சிடறோம்? விலகிடுறோம். அப்படி தானே? உண்மை தானே? பாரு, பாவம் செஞ்சோம்னால இவனை செஞ்சுட்டான், விலகிட்டான். ஆனால் கர்த்தர் விட்டாரா? இல்லை. அதனால தான் என்ன சொன்னார்? நான் மீட்டு கொண்டேன். ரெண்டாவது என்ன செய்கிறாரு? அவர் மீட்டு கொண்டாராம். எப்படி மீட்டு கொண்டார்? சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி மீட்டு கொண்டார். தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை என்ன செஞ்சார்? மீட்டு கொண்டார். எப்படி மீட்டு கொண்டார்? யோவான் 1:12 சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், என்னுடைய பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார், அவர் இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்தார் என்று நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரோட சொந்த இரட்சகரை அவருடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்குறாரு? அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். இப்போ நம்ம தூரத்தில் கூட இருக்க வேண்டாம், சிநேகிதராக இல்லை, ஒரு மனுஷனை தெரிந்து கொண்ட ஒரு மனிதனா இல்லை, எப்படிப்பட்டவரை மாறிட்டாரு? மாற்றி விட்டார், சொந்த பிள்ளையா மாற்றிட்டாரு. யாருக்கு நம்ம சொந்த பிள்ளை? சர்வ வல்லவருக்கு, சர்வ வல்ல தேவனுக்கு, சர்வ ஞானியான தேவனுக்கு, சர்வ வியாபியாகிய தேவனுக்கு நம்ம என்னது? சொந்த பிள்ளை. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை? இல்லையா? இல்லையா? சந்தோஷமா இல்லையா? எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாக கொண்டுக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இல்லையா? ஆமாம், அவர் என்னை சொந்த பிள்ளையா மாற்றிட்டார. சொந்த பிள்ளைக்கு என்ன அதிகாரம் உண்டு? எப்போனாலும் அவர்கிட்ட போகலாமா? ஆமாம், சரியா? எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, பிள்ளை அவன் வந்துச்சுதுன்னா மற்றவங்கெல்லாம் காவலாளியெல்லாம் இதில் கேட்டில் நின்றுட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? காவலாளி பிள்ளை, ராஜாவுடைய பிள்ளை வந்தால் என்ன செய்வாங்க? வழி விட்டு அனுப்புவாங்க. விட்டுவாங்களா இல்லையா? அதை மாதிரி தான் நீ எந்த நேரத்துலையும் எப்பவும் யார்கிட்ட போகலாம்? ஏசப்பாட்ட போகலாம். எந்த இடத்துலையும் போகலாம், எந்த இடத்துலையும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்கு வீட்டிலலாம் இருந்து நம்மளை மாதிரி பைபிள் படிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. அவங்க பாத்ரூமில் இருந்து ஜெபிப்பாங்க, பாத்ரூமில் இருந்து பைபிள் வாசிப்பாங்க. என்னுடைய மருமகளுடைய அம்மா இன்றுவாக தான் இருந்தாங்க. அவங்க கால் முட்டு உடஞ்சிருச்சு. அதனால் யாருக்குமே டாக்டர்லாம் கைவிட்டாங்க. ஆனால் யாகமானு ஒரு அம்மா அந்த ராயபுரம் பக்கத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் ஜெபிக்கும்போது அவங்களுக்கு சுகம் பெற்று கால் நடக்கிற அதிசயத்தை அவங்க பெற்றாங்க. அதனால் அவங்க ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு அவங்க பைபிள் வாசித்து ஜெபிக்கணும்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க வீட்டில் கூட்டு குடும்பம், கணவனுடைய மாமியார், அவனுடைய அம்மா அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எதிர்ப்பு, எப்படி நீ பைபிள் வாசிக்கிறது, எப்படி நீ ஜெபிக்கிறது அப்படின்னு. அதனால் இவங்க என்ன செய்வாங்களாம், ஒரு வருஷம் சொன்னாங்க, நான் முழுசும் பாத்ரூம்லேயே தான் நான் ஜெபிப்பேன், பாத்ரூம்லேயே தான் பைபிள் வாசிப்பேன். அந்த ஒரு வருஷ ஜெபத்துக்கு பிறகு இந்த குடும்பம் முழுவதும் என்ன செஞ்சு ரட்சிக்கப்பட்டது. இப்போ அவங்களுடைய மகன் ஒருத்தர் ஒரு சபைக்கு போதகராக இருக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். பாருங்கள், இப்படி எந்த இடத்துல ஜெபித்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறாரு? கேட்கிறவராக இருக்கிறாரு. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட தேவனை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அதான் பாருங்கள், நம்ம ஒன்று விலைக்கிரயமாக நம்ம கர்த்தர் நம்மோட பேசுறதுக்கு விரும்புகிறார், நம்மோட உறவாட விரும்புகிறார். அதோட நம்ம பாவம் செஞ்சப்போ அவர் என்ன செய்ய முடியாது, அவர் நம்மளோட நமக்கு அவரை ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால ரத்தத்தையே சிந்தி நம்மளை என்ன செஞ்சார்? மீட்டு கொண்டார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். நமக்கு சொந்தமானவங்க அல்ல, நம்ம என்ன செஞ்சோம்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். இதில் ஒரு கதை உங்களுக்கு ஒருவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதை பாஸ்டரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இதை ஞாபகத்தில் வைப்பதற்காக நான் மறுபடியும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பையன் அழகான போட்டு ஒன்று செஞ்சான். ரொம்ப அழகான போட்டு கஷ்டப்பட்டு செஞ்சால் கொஞ்சம் தண்ணியெலாம் மிதக்க விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு சமயம் நல்லா மழை பெஞ்சிச்சுது வீட்டு முன்னால், ஆனால் நல்லா தண்ணி ஓடிச்சுது. அதனால் அந்த போட்டை விட்டு என்ன செஞ்சான்? போட்டு நல்லா போகிறத பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு ஒரு மழை அதிகமாக இருந்ததுனால தண்ணி அடித்து போட்டை கொண்டே போயிட்டு
அவன் பின்னால் ஓடி போகிறான், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலை. ரொம்ப மழை, அவனால் அதுக்கு மேலேயும் தேடவும் முடியலை. ஸோ போட்டு போயிடுச்சு. அவன் ரொம்ப கவலை. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு இந்த போட்டை செஞ்சேனே, இந்த போட்டு போயிட்டுதே அப்படின்னு வீட்டில் ஒரே அழுக. அவங்க அப்பா சொல்கிறாங்க, நான் வேறு போட்டு வாங்கி தரேன்டா, இதை வாங்கி தரேன்டா, அதை வாங்கி தரேன்டா. அவனுக்கு அது திருப்தியே இல்லை. இல்லை நான் செஞ்ச போட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் அதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தான். ஒரு சமயம் எங்கே போனாலும் கடத்தருக்கு போனால் அவன் நான் பார்த்துக்கிட்டே இருப்பான், எங்கேயாவது அந்த போட்டு கிடைக்கான்னு. ஒரு சமயம் அவங்க அப்பா கூட கடத்தருக்கு போகும்போது ஒரு ஷோ கேஸில் பார்த்தான். அது அவன் செஞ்ச போட்டு மாதிரியே இருந்தது. அதனால் உள்ள உற்று போய் பார்த்தான், அது அவன் செஞ்ச போட்டு தான். உடனே அந்த கடைக்கார்ட்ட கேட்டான், பாருங்க அந்த போட்டு நான் செஞ்ச போட்டு, அதை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு. கடைக்கார் சொன்னால், நீ செஞ்சோ செய்யலையோ எனக்கு தெரியாது, எனக்கு ஒருத்தர் இந்த போட்டை விற்றாரு, அதை நான் வாங்கி வச்சுருக்கிறேன், அதனால் நீ இதுக்கு காசு கொடுத்தா நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே எங்கள் அப்பாட்ட போய் காசை வாங்கி அதை கொடுத்து அதை வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பாப்பா இந்த போட்டு எனக்கு 2 முறையில் சொந்தம், டபுள் ஓனர்னா. இப்போ எப்படின்னா, நான் தான் இதை செஞ்சேன், 2வது இப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கரையம் கொடுத்து வாங்கிட்டேன், அதனால் இது எனக்கு சொந்தம். டபுள் ஓனர்ஷிப். ஜீசஸுக்கு நம்ம மேலே டபுள் ஓனர்ஷிப் இல்லையா? 2 முறை நம்ம சொந்தம். ஒன்று நம்மளை என்ன செஞ்சார், சிருஷ்டித்தார். 2வது ரத்தத்தையே விலக்கிரயமாக கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, மீட்டு கொண்டார். டபுள். சரியா? 2 முறையில் நம்ம சொந்தம். எவ்வளவு எப்படிப்பட்டவர் நமக்கு சொந்தம், எப்படி நம்மளுக்கு சொந்தம். இவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன அவருக்கு என்ன செஞ்சார், சொந்தமாக கரையம் கொடுத்து வாங்கிட்டாருமா. இன்னும் நான் வேற யாரையா சொந்தங்கார பாராட்டலாமா? இல்லையா? அவர் எதுக்காக பண்ணார், உன்னோட உறவாட. அவருக்கு என்ன ஆசை, நான் துதிக்கிறதா அதை கேட்கறதுக்காக ஆசை. என் ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தினேன், இவங்க ஏன் துதியை சொல்லி வருவாங்க, நீ துதிக்கிறத கேட்க ஆசை. ஒரு கதை நான் வாசித்தேன். ஒரு கொயரில் ஒரு பாடிட்டு இருந்த ஒருத்தர் ரொம்ப வயசாயிட்டு. அதனால் வயசான பிறகு பார்த்திங்கன்னா இந்த தொண்டையில் அந்த அதெல்லாம் சரியாக வராது இல்லையா? அதனால் அவர் பாடுறத நிறுத்திட்டார், கொயருக்கு போகிறத நிறுத்திட்டார். அப்போது ஒரு நாள் அவர் சொப்பனத்தில் அவர்கிட்ட கேட்டாராம், நீ என்ன போகிறதில்ல, நீ என்ன உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கலையே. ஐயா, ஏன் சத்தம், ஏசப்பா என் சத்தம் கரடு முரடாக இருக்குது. அந்த கொயரில் இருந்து என் சத்தம் வந்துச்சுன்னா எல்லாருடைய அந்த கொயருடைய ஹார்மோனினா என்னது, அந்த இசைவாக இருக்குது, அது கெட்டு போகுமே, அதுக்காக இல்லை உன்னுடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். பார்த்தீங்களா, கரடு முரடாக நம்ம சத்தம் இருந்தாலும் அப்பாவுக்கு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு பழமொழி கேட்டிருக்கீங்களா? ஆமாம், நம்முடைய சத்தம் கரடு முரடாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம அவரை துதிக்கணும், என் துதி சத்தத்தை அவர் கேட்கணும்னு தான் என்ன செய்கிறார், அவர் வாஞ்சிக்கிறாரு. நம்ம பற்றி வாஞ்சியோடு மட்டும் நிற்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், உன்னை சிருஷ்டித்தாரு, உன்னை ரத்தம் கொடுத்து மீட்டு கொண்டாரு, உன்னை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, நீ அவரை துதிக்கணும்னு நினைக்கிறாரு. நீ இந்த ஆராதனை வேலையில் நீ எப்படி இருக்கன்னு யோசித்து பாரு. ஆராதனை வேலை உண்மையாக உள்ளத்துலேருந்து நீ ஆராதனை செய்யறியா? சர்வ எனக்கு சொந்தம், என்னை மீட்டு கொண்டாரே, என்னை சொந்தமாக்குனாரே, நான் அவனை ஆராதிப்பேனே, ஆராதிக்கிறியா? யோசித்துப்பாரு. அவரை ஆராதிக்கணும். அடுத்தது எதுக்காகவா, அவருடைய புண்ணியங்களை சொல்லி வரும்படியா அப்படின்னு அவர் சொல்லப்பட்டிருக்குது. அவர் புண்ணியங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்குனாங்க. எதற்காகனா அவருடைய புண்ணியங்களை சொல்லி வரும்படியா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. சரியா? அவர் நம்ம அவரை நேசித்தோமே, ஆனால் நிச்சயமாக நம்ம அவர் செஞ்ச நன்மைகளெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா? நன்மைகளை அதனால் அவர் செய்த நன்மைகளை நம்ம மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். அடுத்தது அவர் நம்மோட உறவாட விரும்புகிறார். அதுதான் முக்கியமானது. மனுஷனோட உலாவ விரும்புகிற தேவன். ஏனோக்கு தேவனோடு உலாவினான், நோவா தேவனோடு உலாவினார் இல்லையா? மோசே ஒரு சிநேகிதனை போல முகமுகமாக தேவனோட பேசினார். அதே போல் இது ஆபிரகாம் ஒரு சிநேகிதனை போல பேசினார். இதை மாதிரி தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். எப்படி பார்த்தீங்களா? ஒரு நண்பனை போல, ஒரு அப்பாவை என்ன செய்கிறார், பெயர் சொல்லி அழைத்தேன். உன் பெயர் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு. உன் பெயர் சொல்லி அழைத்த தேவன். யாராவது நம்மளை பெயர் சொல்லி அழைச்சா உடனே எட்டி பார்ப்போம் இல்லையா? பெயர் சொல்லி நம்மகிட்ட ஃபோனில் பேசுனாங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே பாருங்கள், பெயர் சொல்லி அழைத்த தேவன். பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். சரியா? உன்னோட பேச அவர் விரும்புகிற தேவன், உன் சத்தத்தை கேட்க விரும்புகிற தேவன். எப்படி உன் சத்தத்தை கேட்பாரு? நீ காலையில் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா, நீ ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்குறாரு.
நீ வேதத்தை படிக்கும்போது அவர் பேசுகிறத நீ கேட்குற. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ என்கிட்ட பேசுவியா, நான் சொல்கிறத நீ கேட்பியா? அடுத்தது என்னென்னா, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக இருங்கள். அதுதான் கர்த்தர் அவன்கிட்ட கேட்குறாரு. அவர்கிட்ட பேசணும்னு அவருக்கு ஆசை. அப்போது நம்ம அவர்கிட்ட பேச போகணுன்னா, அவர் எப்படிப்பட்டவர்? நான் பரிசுத்தர். ஆனால் நீங்கள் என்னங்க, பரிசுத்தராயிருங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இப்போ நீங்கள் பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறதுக்கு ஒரு அழுக்கடைஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் போக முடியுமா? அதுக்குன்னு என்ன வேணும், சரியான ட்ரெஸ் போட்டுட்டு போனால் தான் உள்ளே விடுவாங்க இல்லையா? அப்போது இந்த ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்குறதுக்கே நமக்கு ஏகப்பட்ட இது ரெஸ்ட்ரிக்ஷனோட, ஏகப்பட்ட இதோடு நம்ம போகும்போது, தேவாதி தேவன், சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர், அவரோடு நம்ம உறவாட போகும்போது அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர். ஆனால் நான் பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அவரை தரிசிக்கவே முடியாது. அதனால் நான் ஏசப்பா என்னோட உலாவ விரும்புகிறாரு, என்னோட பேச விரும்புகிறாரு. ஏன்னா அவர் என்னை சிருஷ்டித்தவர், அவர் என்னை உருவாக்குனவர், அவருடைய விளையேற்கிறது கொடுத்து என்னை மீட்டு கொண்டவர். அவர் என்கிட்ட பேச விரும்புகிறாரு, நான் அவரோட பேசணும். அப்படின்னா அந்த பரிசுத்த தேவனிடத்தில் நான் பேசணும்னா எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்ளணும். நான் பிரித்து எடுக்கப்பட்டவள், இந்த உலகத்திலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டவள். உலக ஆசை இல்லை, உலக காரியங்கள் அல்ல. நான் தேவனுக்கு மேலானவைகளை தேடுவேன், இந்த பூமிக்குரியவைகளை அல்ல. எதை தேடுங்கள்? மேலானவைகள். மேலானவைகள் யார்? தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்வேன். தேவனுக்கு பிரியமானதை நீ செய்யணும்னா நீ எதை கற்றுக்கொள்ளணும்? வேதத்தை கற்றுக்கொள்ளும்போது வேதத்தில் தான் கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நம்ம வேதத்தை கற்றுக்கொள்ளும்போது நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுக்கு பிரியமானது எதுன்னு கண்டுபிடிச்சி, நம்ம வேதம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துது, அவருடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்துது. தினம் காலையில் எழும்பி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய கல்வாரி காட்சியை கண்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்படும் போது நம்ம பரிசுத்தப்படுகிறோம். காலையில் எழுந்து வேதத்தை படிக்கும்போது வேத வசனம் சத்தியமே உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் பரிசுத்தப்படுத்தும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவரும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பையும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பாவ உணர்வு வரும்பொழுதே நமக்கு சொல்லிடுவார் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கும் போது பாவம் உன்னை மேற்கொள்ளாது. பாவத்திலேருந்து விடுதலை வேணுமா, நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கோ. அப்போனா என்னது, பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியும். எனவே பரிசுத்த தேவன் அவர் என் தேவன், அவர் என்னை சிருஷ்டித்தவர், என்னை விலைக்கிரயமாக வாங்கி கொண்டவர். அவர் என்னோட பேச விரும்புகிறார், என்னோட உலாவ விரும்புகிறார். நான் அவரோட பேசணுன்னா அவரை மாதிரி நானும் பரிசுத்தம் அடையணும். யாருக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை? ஏசப்பா, நான் உங்களோட பேச விரும்புகிறேன், இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேன்னு, நான் எவ்வளவு பாக்கியவான், எவ்வளவு பாக்கியவதி. அப்பா, அந்த பாக்கியத்தை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களோட பேசணும், உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்ப்பா. நான் பேசணும், ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும். நீங்கள் விரும்புகிறப்படி நான் பரிசுத்தமாக வாழணும். ஒப்பு கொடுப்போமா? நீ தீர்மானம் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் பைபிள் வாசித்தது எவ்வளோ நேரம்? இன்னும் இது வரைக்கும் வாசிக்கவே ஆரம்பிக்கலைன்னா வாசிங்க. இன்னும் இல்லை, கொஞ்ச நேரம் தான், 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான் செலவழிக்கிறேன்னா இன்னும் அரை மணி நேரம், 1 மணி நேரம், கொஞ்சமாக நேரத்தை கூட்டுங்க. அதே மாதிரி ஜெபிக்கிற நேரத்தையும் நீங்கள் கூட்டுங்க. அவரோடு பேசுங்க. நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினைக்கிங்களோ அது அத்தனையும் அவர்கிட்ட சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேசலாம். அப்படியே நீங்கள் எல்லா காரியங்களோட சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்டாக மாறிடுவோம் அவரோட. அப்படியான ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் விரும்புகிறபடி நம்மகிட்ட பரிசுத்த வாழ்க்கை, அவர் விரும்பாத காரியம் நம்மகிட்ட வேண்டாம். நான் சினிமாவுக்கு போகிறேன், தியேட்டருக்கு போகிறேன், அங்கே ஏசப்பா வருவாரா? நான் செல்ஃபோனில் இந்த காட்சியெல்லாம் பார்க்குறேன், இதை ஏசப்பா விரும்புவாரா? அவருக்கு விரும்பாத கருத்து. நான் சீரியலில் உட்காந்துருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும், அதுக்கு நான் நேரம் செலவழிக்கிறது இல்லை, ஆனால் சீரியலை பார்க்குறதுக்கு தான் நான் நேரம் செலவழிக்கிறேன். ஏசப்பா மனசில் சொல்கிறாரு, இந்த சீரியலை விட்டுட்டு நீ தேவ சமூகத்தில் உட்காந்துரு. நான் படிக்காமல் நான் என்னுடைய நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கிறேன், நான் என் கடமையை செய்கிறதுக்குன்னு விரும்புகிறார் கர்த்தர். இதை நீ உணர்ந்து பார். அப்படி கர்த்தர் உனக்கு கர்த்தர் இந்த இடத்துல இருப்பாரா? கர்த்தர் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேனே, இது அவருக்கு பிரியமா? நான் இந்த காரியங்களெல்லாம் நான் பார்க்குறேனே, இது கர்த்தருக்கு பிரியமா? நீ ஒவ்வொரு கருத்தை பார்க்கும்போதும் நீ அதை ஒன்றில் ஆராய்ந்து பார். கர்த்தருக்கு பிரியமானதா நான் பண்ணுறது? இது கர்த்தருக்கு பிரியமா? ஆராய்ந்து பார். கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, அதை விட்டு ஏசப்பா எனக்கு உதவி செய்யும், நான் இந்த உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், ஒப்புக்கொடு, அவர் உனக்கு உதவி செய்வார்.
ஜெபம் பண்ணுவோமா? எழுமிக்கலாமா? ஒப்பு கொடுக்குறவங்கெல்லாம் எழுமி நிற்கலாம். அப்பா அம்மை துதிக்கிற ராஜா தகப்பனே, உடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர். நீ சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்தோம் தகப்பனே. நீர் எங்களை சிருஷ்டித்தீர் தகப்பனே. நீர் எங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டீங்க ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரே அந்தகாரத்தில் கிடந்தோம் ஏசப்பா. நாங்கள் அறியப்படாதவர்களாக ஏதோ இந்த பூமியின் கடையாந்திரங்களில் கிடந்தோம். இந்த பூமியில் எத்தனையோ நல்ல மக்கள் உண்டு. அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. உன் தேவனாய கர்த்தர் நான்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ ஞானம் உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்கள் பக்கத்தில் வர்ற தேவனாக இருக்கீங்க. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பெற்றோப்பா. உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் சேசப்பா. நாங்கள் உமக்கு பிரியமாக இருக்கணுமே, நீங்கள் விரும்புகிறத நாங்கள் செய்யணுமே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் விட்டு விடணுமே ராஜா. கர்த்தவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் உண்டப்பா. நான் இன்னும் எதிர்த்து பேசுகிறேன், நான் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், நான் இன்னும் இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறேன், இந்த சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறேன், இன்னும் நான் சினிமா பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னும் எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் கீழ்ப்படுறது இல்லை, என்னுடைய நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சில நண்பர்கள் தீய காரியங்களை பேசுகிறாங்க, அவங்களோட தான் நான் இன்னும் நட்பாக இருக்கிறேன். இன்னும் பரியாசக்காரர் கூட்டத்தில் தான் நான் இருக்கிறேன். யாராவது உண்டா? ஒப்பு கொடுங்க. தேவன் அருவருக்கிற காரியம். அதோட நான் பரிசுத்த தேவன் முன்னால் நிற்க முடியாது. அவர் என்ன விரும்புகிறாரு, என்ன சிருஷ்டித்தாரு, என்னை மீட்டுக்கொண்ட ரத்தத்தால் மீட்டுக்கொண்டு என்னை சொந்த ஜனமாக மாற்றிட்டாரே. அவருக்கு பிரியமானது தான் நான் செய்வேன், அவருக்கு பிரியம் இல்லாத நான் செய்ய மாட்டேன். இப்போ கொடுப்போமா? ஏசப்பா, என் பிள்ளைகள் நோக்கி பாருங்கப்பா. அதில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. யார் யாரெல்லாம் பாவ கட்டுள் இருக்கின்றார்களோ, உமக்கு பிரியமில்லாத அருவருப்பில் இருக்காங்களோ, அவ்வளோ நேரத்தில் நீங்கள் விடுவீங்க இயேசு சுவாமி. என்னால் விடுபட முடியலையே என்று உண்மை நோக்கி கதறுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்கிற, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீர் விடுதலை தருவீராக, உதவி செய்வீராக. பரிசுத்தத்தில் வாழ, பரிசுத்தத்தை காத்து கொள்ள, பரிசுத்தத்தோடு அப்பா பரிசுத்த தேவனாகி உம்மை தரிசிக்க, உம்மோடு உறவாட ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி. எல்லா காரணத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.